தமிழக அமைச்சரவை விரிவாக்கத்தையொட்டி இன்று 23 புதிய அமைச்சர்கள் பதவியேற்றனர். இந்த நிலையில் தற்போது புதிதாக பதவியேற்ற அமைச்சர்கள் 23 பேருக்கு இலாகா ஒதுக்கீடு செய்து ஆளுநர் அர்லேக்கர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதுகுறித்த மேலும் கூடுதல் விவரங்களை தொடர்ந்து வழங்க கேட்கலாம். மாணிக்கம், தொடர்ந்து வழங்கலாம். தமிழக அமைச்சருடைய விரிவாக்கத்துல 23 பேர் பொறுப்பேற்றக்கூடிய சூழலில் அவர்களுக்கு என்னென்ன இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்ற விவரங்களை ஆளுநர் மாளிகை வெளியிட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்புல ஸ்ரீநாத் தூத்துக்குடி சட்டமன்ற உறுப்பினர், அவருக்கு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கமலை அவிநாசி சட்டமன்ற தொகுதியுடைய உறுப்பினர், அவருக்கு கால்நடை நலத்துறை வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற விஜயலட்சுமி அவர்களுக்கு பால்வளம் இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற RB ரஞ்சித்குமார் அவருக்கு வனத்துறை அமைச்சராக அவர் பொறுப்பு ஏற்றிருக்கிறார். அவருக்கு வனத்துறை என்ற இலாகா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் வினோத்துக்கு உழவர் நலத்துறை வழங்கப்பட்டிருக்கிறது. வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ராஜீவ் திருவாரணை சட்டமன்ற தொகுதியிலிருந்து இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் ராஜீவ் அவர்களுக்கு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் அவருக்கு வீட்டு வசதி துறை என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து ஒரு வெற்றி பெற்றக்கூடிய வேட்பாளர் காந்திராஜ் அவர்களுக்கு கூட்டுறவுத்துறை என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் மதன் ராஜா அவருக்கு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை வழங்கப்பட்டிருக்கிறது. ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கூடிய ஜெகதீஸ்வரி அவர்களுக்கு சமூக நலத்துறை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ராஜேஷ்குமார் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கிளியூர் தொகுதியிலிருந்து தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர், அவர் அனுபவம் வாய்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சூழலில் அவருக்கு இந்த முறை அமைச்சரவையில் இடம் கிடைத்திருக்கிறது. அவருக்கு சுற்றுலாத்துறை என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றிருக்கக்கூடிய விஜய் பாலாஜிக்கு கைத்தறி காதி துறை என்பது அந்த இலாக்கா என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் புதிய அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய லோகேஷ் தமிழ்ச்செல்வன், அவர் முன்னாள் சபாநாயகர் தனபாலனுடைய மகன், அதிமுகவில் அமைச்சராக பதவி வகித்தவர், அதிமுகவுடைய ஆட்சி காலத்துல சபாநாயகராக பதவி வகித்தவர். அவருடைய மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அதிமுகவில் தனக்கான உரிய அங்கீகாரம் இல்லை என்று கூறி வெளியேறி தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டவர். அவர் தற்போது ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். தமிழக வெற்றி கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்துக்குள் வந்த அவர் தற்பொழுது அமைச்சரவையிலும் இடம்பெற்றிருக்கிறார். அவருக்கு பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் சேலம் தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தமிழன் பார்த்திபன், அவருக்கு போக்குவரத்து துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் ரமேஷ், அவர் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றதுமே அவர் சார்ந்தக்கூடிய தொகுதிகளில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளை நேரில் சென்று ஆய்வு செய்திருந்தார். களப்பணிகளை அப்போது தொடங்கியிருந்தார். அவருக்கு இந்து சமயம் மற்றும் அறநிலைத்துறை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. மேலூர் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர், அவருக்கு உயர்கல்வித்துறை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் குமார் அவர்களுக்கு AI மற்றும் IT என சொல்லக்கூடிய AI மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. AI எனக்கூடிய துறை என்பது புதிதாக இந்த அரசு அமைந்திருக்கக்கூடிய சூழலில் உருவாக்கப்பட்டிருக்கூடிய துறையாக பார்க்கப்படுகிறது. கடந்த தேர்தல் வாக்குறுதியின் பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வழங்கப்பட்ட ஒரு வாக்குறுதிகளில் முக்கிய வாக்குறுதியாக AI என்று சொல்லக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப ஒரு துறை இலாக்காவை உருவாக்கி அதன் மூலமாக அவருக்கு இந்த இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்படும் என்று சொல்லப்படுது. அதன் அடிப்படையில் ஒரு இலாக்கா அதுக்காக AI என்று உருவாக்கப்பட்டு அது தற்பொழுது வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் குமார் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் தென்னரசு அவர்களுக்கு அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். அவருக்கும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை என்ற துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. சம்பத்குமார் கோயம்புத்தூர் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர், அவருக்கு சிறுபான்மை பிற்படுத்தப்பட்ட நலத்துறை என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் முகமது பர்வேஸ் அவர்களுக்கு தொழிலாளர் நலத்துறை என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் சரத்குமாருக்கு அவர்களுக்கு மனிதவள மேம்பாட்டுத்துறை என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மரிய வில்சன் அவர்களுக்கு அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். RK நகர் சட்டமன்ற தொகுதியுடைய உறுப்பினர், அவருக்கு நிதி மற்றும் திட்டக்குழு என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இலாக்கா என்பது இதற்கு முன்பாக அமைச்சர் செங்கோட்டையன் வழங்குகின்றது. நிதித்துறையும் நிதி நிர்வாகமும் அவரிடம் இருந்த சூழல்ல தற்பொழுது அவருக்கான அந்த துறைகள் மாற்றப்பட்டு புதிதாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு புதிய அமைச்சரவை அவைக்குள் இடம்பெற்றிருக்கக்கூடிய மரிய வில்சனிடம் தற்பொழுது நிதி நிர்வாகம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. புதிதாக பதவியேற்ற அமைச்சர்கள் 23 பேருக்கு இலாகா ஒதுக்கீடு செய்து ஆளுநர் அர்லேக்கர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதுகுறித்த மேலும் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், செங்கோட்டையனிடமிருந்து நிதித்துறை இலாகா மாற்றம் செய்யப்பட்டு
நிதியமைச்சராக மரிய வில்சன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். செங்கோட்டையன் வருவாய்த்துறை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் மற்ற அமைச்சர்களுக்கு என்ன துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன, அது தொடர்பான விவரங்கள். புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். 23 பேர் என்று மொத்தமாக இந்த அமைச்சரவை என்பது 33 பேரை எண்ணிக்கையாக கொண்டதாக இருக்கின்றது. இந்த நிலையில்தான் புதிய அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டவர்களிலே செங்கோட்டையனுக்கு முக்கியமான துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை பார்க்கின்றோம். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை ஆகிய துறைகள் செங்கோட்டையனுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. வணிக வரி மற்றும் பதிவுத்துறையினுடைய அமைச்சர் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார் லோகேஷ் தமிழ்ச்செல்வன். மீன்வளத்துறை அமைச்சராக ஸ்ரீநாத், பால்வளத்துறை அமைச்சராக விஜயலட்சுமி, வனத்துறை அமைச்சராக ரஞ்சித்குமார், வேளாண் துறை அமைச்சராக வினோத், கூட்டுறவுத்துறை அமைச்சராக காந்திராஜ் உள்ளிட்டவர்கள் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த அறிவிப்பை பொறுத்தவரை விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்து பயணித்தவர்களும் இடம்பெற்றிருக்கின்றார்கள். அமைச்சரவை பட்டியலிலே அவர்களுடைய எண்ணிக்கையும் கணிசமாக இடம்பெற்றிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். கும்பகோணத்தை சார்ந்த வினோத் விஜய் மக்கள் இயக்கத்திலே ரசிகர் மன்றமாக இருந்த காலம் முதல் செயல்பட்டு வந்தவர். அவருக்கு வேளாண் துறை ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. கடலூர் ராஜ்குமார் பல முக்கிய துறைகள் அவருக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. சிஎம்டிஏ உள்ளிட்டவை எல்லாம் அவர் வசம்தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. மொத்தமாக 13 பேர் விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்து பயணித்து வந்தவர்கள். தமிழக வெற்றி கழகம் ஒரு அரசியல் கட்சியாக மாறிய பிறகும் அதில் இணைந்து செயல்படக்கூடியவர்கள். எனவே அந்த 13 பேரை பார்த்தோம் என்றால் கும்பகோணம் வினோத், கடலூர் ராஜ்குமார், அரக்கோணம் காந்திராஜ், ராஜபாளையம் ஜெகதீஸ்வரி, ஈரோடு கிழக்கு விஜய பாலாஜி, சேலம் தெற்கு தமிழன் பார்த்திபன், ஸ்ரீரங்கம் ரமேஷ், ஸ்ரீபெரும்புதூர் தென்னரசு, கோவை வடக்கு தொகுதியை சார்ந்த சம்பத்குமார், அறந்தாங்கி தொகுதியை சார்ந்த பர்வேஸ், தாம்பரம் தொகுதியினுடைய சரத்குமார், கிணத்துக்கடவு தொகுதியினுடைய விக்னேஷ், குமாரபாளையத்தினுடைய விஜயலட்சுமி, இவர்கள் அனைவருமே தமிழக வெற்றி கழகம் என்கின்ற அரசியல் கட்சி உருவாவதற்கு முன்பாகவே அவர்கள் விஜய் மக்கள் இயக்கத்தில் பணி செய்து வந்தவர்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. எனவே இந்த 13 பேரும் ஏற்கனவே விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்து வந்தவர்கள். அவர்களை கடந்து மற்றவர்கள் புதிதாக தமிழக வெற்றி கழகம் அரசியல் கட்சியாக மாறிய பிறகு அதில் இணைந்தவர்கள். அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகம் அரசியல் கட்சி அணுகி தேர்தல் நெருக்கத்தில் இணைந்தவர்கள் உள்ளிட்டவர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 16 பேர் வரை விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்து இணைந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். ஏற்கனவே ஆனந்த், வெங்கடரமணன், பிரபு உள்ளிட்டவர்களும் கூட விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்து செயல்பட்டவர்கள். எனவே ஒட்டுமொத்தமாக அமைச்சரவையிலே விஜய் மக்கள் இயக்கம் என்பதன் மூலமாக ரசிகர் மன்றம் இருந்த காலம் முதலே சமூக பணிகளில் ஈடுபட்டவர்கள். இவர்களை எல்லாம் கணக்கிட்டு பார்க்கும் பொழுது மொத்தமாக 16 பேர் இருக்கின்றார்கள். இதில் 13 பேர் இன்றைக்கு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். எஞ்சிய 3 பேர் ஏற்கனவே பொறுப்பேற்றவர்கள், ஆனந்த், வெங்கடரமன், பிரபு உள்ளிட்டவர்கள் எல்லாம். எனவே மொத்தமாக இருக்கக்கூடிய 33 அமைச்சர்களிலே 16 அமைச்சர்கள் வரை விஜய் மக்கள் இயக்க காலம் முதல் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயோடு இருந்தவர்களாக இருக்கின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.